வணக்கம் மக்களே! கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சு. ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல நம்ம மீட் பண்ணி, அகைன் பார்த்தீங்கன்னா, அமெரிக்க பங்குகளோட தான் நம்ம இப்போ மீட் பண்ண போறோம். ஸோ, எத பற்றி பேச போறோன்ட்டு தம்ப்நெயில பார்க்கும்போதே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ, புது தீமான இந்த ரோபோ டாக்ஸிஸ் பற்றியான விவரங்கள தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ, நெக்ஸ்ட்டு என்னுடைய ஃபோக்கஸ் இருக்கக்கூடிய இடமாவும் இந்த ரோபோ டாக்ஸி செக்மெண்ட் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமா உங்க கூட நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ, இந்த இடத்துல பல ரிசர்ச் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து சில நாட்களா பண்ணிட்டே தான் வந்துட்டுருக்கேன். ஸோ விரைவில் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்டு இன்னொரு பங்கு நான் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தேன் ரிட்டெயில் ஆப்ஷனில். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ரோபோ டாக்ஸி ரிலேட்டடான பங்கை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் எந்த ஒரு ரேஞ்ச் பக்காவாக இருக்கும் அண்ட் இவங்களுடைய க்ரோத் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஸோ ஒன்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் விரிவாக இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்டு தொடர்ந்து அதை பற்றி கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே தான் வந்து இருக்க போகிறோம். ஸோ ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி தான் நம்ம தொடர்ந்து நகர்ந்து போயிட்டுருக்கோம். ஸோ அதே வழியில் நம்ம திரும்பவும் தொடர்ந்து நடந்து போவோங்கிறது இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஆரம்பிப்போம். இந்த பதிவில் பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த ரோபோ டாக்ஸி செக்மெண்ட் தான். ஸோ இதில் பல நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா இப்போ இயங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க, குறிப்பாக அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் டெஸ்லா இருக்காங்க. ஸோ வேமோ இருக்காங்க. வேமோ பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். முதல் முறையாக அறிமுகப்படுத்தின ஒரு நிறுவனம் கூகுளோட ஒரு நிறுவனம் இந்த வேமோ அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த நிறுவனம் இப்போ நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இயங்கிட்டு வந்துட்டுருக்கு. அண்டு அதுக்கு போற்றி அளிக்கும் விதத்தில் டெஸ்லா நிறுவனமும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இந்த ரோபோ டாக்ஸியை வந்து களம் இறக்கியிருக்காங்க. ஸோ இன்னும் பல டெவலப்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நடக்க போகுது. ஸோ இப்போது நார்மல் ரோபோ டாக்ஸியில் பார்த்திங்கன்னா கசகசன்னு காரை சுற்றி பார்த்திங்கன்னா சென்சார்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து வச்சுருப்பாங்க. பட் இந்த டெஸ்லாவோட புதிய ஒரு சைபர் கேப் பார்க்கும்போது எந்த விதமான இந்த மாதிரியான ரேடார்ஸு, சென்சார்ஸ் அந்த மாதிரி நிறையா எக்யூப்மெண்ட் வந்து காரை சுற்றி இல்லாமல் நார்மல் ஒரு கார் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு காரை பார்த்திங்கன்னா இப்போது லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஸோ இதோட காஸ்ட் பார்க்கும்போது மற்ற இந்த நிறுவனங்கள் கூட இந்த ரோபோ டாக்ஸிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சீப்பாக இருக்கிறதாவும் வந்து கிளைம் பண்ணப்படுது. ஸோ இந்த இடத்துல இன்னும் பெரிய அளவுக்கு காம்படிஷன் வந்து ஏற்பட போகுது. அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஸோ பல நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ட்ராகிறதுக்கு காத்துட்ருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நிறுவனங்களை பற்றி தான் நம்ம இன்னும் வரக்கூடிய காலங்களில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பெரிய ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கிறத நான் டிஸ்கஸ் பண்ணுறேன், எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா ஸோ அமெரிக்கா மார்க்கெட் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு பெரிய மார்க்கெட். அந்த மார்க்கெட்டில் ஸோ டாக்ஸிஸ் பார்க்கும்போது கண்ணா பின்னான்னு இருந்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ அதோட தேவைகளும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த இடத்த இவங்க பார்த்திங்கன்னா இப்போது பூர்த்தி பண்ண போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ஸோ இதனால் பெரிய அளவுக்கான இழப்பு ஏற்பட போகுது. ஸோ புது தொழில் வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா உருவாகும் அப்படிங்கிறது என்னுடைய முதல் கட்ட கண்ணோட்டமாக இருக்குது. ஏன்னா ஸோ இப்போது டாக்ஸி பார்த்திங்கன்னா பல நபர்கள் நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய வேலைவாய்ப்பு கண்டிப்பாக பறிபோகும். ஸோ அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஸோ சில இந்த காருக்கு பார்த்திங்கன்னா இஎம்ஐ கட்டி எடுக்கிற மாதிரி இந்த ரோபோ டாக்ஸிஸை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைபர் கேபை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதனால் நீங்கள் இவ்வளோ ரெவன்யூ வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ட்டுலாம் டெஸ்லா பல பிளான்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்பணம் இவ்வளோ கொடுக்குறோம், ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஸோ இதனால் உங்களுடைய வருமானம் நீங்கள் நார்மலாக டாக்ஸி ஓட்டுறதை விட பன்மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் பல அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ காசு அதிகமாக வச்சுருக்கிறவன் அதிக டாக்ஸி வாங்கி ஓட்டுவான். ஸோ காசு இல்லாதவன் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலைமைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கூட வந்து இருக்குது. பல அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் ஃப்யூச்சர் இதுதான் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த துறையில் இருக்கக்கூடிய வளர்ச்சியை நம்ம தொடர்ந்து வந்து பார்ப்போம். ஸோ நீங்களும் இதை பற்றி இப்போ இருந்தே வந்து ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ பெரிய அளவுக்கு இந்த ஒரு செக்மெண்ட்டை பற்றி யாரும் பெருசாக வந்து தமிழில் டிஸ்கஸ் பண்ணாமல் தான் இருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ரண்ட் ரன்னராக இந்த இடத்துக்குள்ளே நம்ம இறங்கியிருக்கோம். அண்ட் ஃப்ரண்ட் ரன்னராக பார்த்திங்கன்னா மற்றொரு பங்கை பற்றியும் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம விரிவாக வந்து விரைவில் பார்ப்போம். கம்ப்ளீட்டாக அதை பற்றி நம்ம ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுட்டு கன்விக்ஷனை உருவாக்குனதுக்கப்புறம் அதோட பிளான்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் உங்கள் கூட நான் விவரமாக விவரிக்கிறேன். ஸோ அடுத்தது ஸோ இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் பல நிறுவனங்கள் இந்த இடத்துல வரப்போகுதுன்ட்டு. ஸோ இதில் ஊபர் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம். அது வந்து ஊபர் பார்த்திங்கன்னா ஸ்டெலன்டிஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. வேவ் கூடயும் பார்த்திங்கன்னா அவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 பேரோட கொலாபரேஷனில் இந்த ரோபோ டாக்ஸி, ஸோ இந்த அட்டானமஸ் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணப்பட போகுது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா விரைவில் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு அப்டேட் தான். ஸ்டெலன்டிஸ் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டை வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ ஊபர் பார்த்திங்கன்னா
அவங்களுடைய பிளாட்ஃபார்மில் வந்து அதை ரன் பண்ண போகிறாங்க. வேவ் பார்க்கும்போது ஸோ இந்த அட்டானமஸ் டிரைவிங்க்கான டெக்னாலஜியை வந்து ஸ்டெலன்டிஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு செயின் ரியாக்ஷனாட்டும் நடக்க போகுது. ஸோ ஒன்றிணைந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பண்ண போகிறாங்க. ஸோ இதன் மூலிமா நிறுவனங்களுக்கு நல்ல லாபம். ஸோ டெக்னாலஜி பார்ட்னருக்கு ஒரு காசு, ப்ராடக்டை உருவாக்கக்கூடிய எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு வண்டிகளோட தேவை அதிகரிக்கும், எண்ணிக்கை அதிகரிக்கும். ஸோ இதனால் ஸ்டெலன்டீஸை பொறுத்த வரைக்கும் விற்பனை அதிகரிக்கும். ஊபரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வருவாயை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு கொலாபரேஷன் ஒரு நல்ல கொலாபரேஷனாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி பல கொலாபரேஷன் ஃப்யூச்சரில் ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதை நோக்கி அந்த ஒரு தேடலை நோக்கி தான் நம்ம நகர்ந்து போகணுங்கிறதையும் இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ அடுத்து இப்போ எப்படி ஒரு சிப் பிஸ்னஸில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு க்ரோத் ஏற்பட்டது. ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி எங்கேயோ போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஏறுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. எனக்கு பர்சனலாக வந்து இருந்தது. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த அளவுக்கு யுஎஸ் மார்க்கெட்டை நீங்கள் டீப்பாக ஸ்டடி பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் சில பங்குகள் இந்த அளவுக்கான ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இல்லை. ஆனால் அந்த பங்குகள் எல்லாம் 10 பேக்கர் ரிட்டர்னை வந்து கொடுத்தது. காரணம் இண்டஸ்ட்ரி வைடு ஒரு க்ரோத் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நடந்தது. ஸோ எது வேணால் நடப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த பாசிபிலிட்டிஸை இப்போ இருந்தே நம்ம வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ அதில் நம்ம உழைப்பை போட ஆரம்பிக்கணும். ஸோ ரொம்ப நேரம் நம்ம பாட்டுக்கு உழைச்சிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ அதோட பயன் நீங்கள் பாட்டுக்கு உழைச்சிட்டே இருங்க. ஸோ அதோட பலன் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் இந்த அளவு உழைப்பை வேறு ஏதாச்சும் ஒரு பக்கம் நம்ம போய் வேலைக்கு போகிறோம். ஸோ அந்த இடத்துல பெரிய அளவுக்கு உழைக்கிறோம். இரவு பகல் அப்படின்ட்டு எல்லா ஷிஃப்ட்லேயும் வேலை செய்கிறோம். எல்லாம் பண்ணுறோம். ஆனால் என்ன வேலை செஞ்சாலும் சரி ஒரே சம்பளம் தான். அண்டு ஒரே ஒரு அந்த ஹைக்கு தான். ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜில் நமக்கு கொடுக்க போகிறாங்க. நம்ம மாடாட்ட தொடர்ந்து உழைச்சிட்டு இருக்க போகிறோம். ஆனால் அதே உழைப்பை ஸோ மற்ற இடத்துல போடும்போது உங்களுடைய ஒரு க்ரோத் ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு மாறும் அப்படிங்கிறது என்னோட கண்ணோட்டம். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதை இங்கே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து நம்ம உழைப்போம். உழைப்பதற்கு இப்போதைக்கு பார்க்கும்போது கொஞ்சம் கண்டிப்பாக கஷ்டமாக தான் வந்து இருக்கும். ஆனால் ஸோ அது ஃப்யூச்சரில் பெரிய அளவுக்கான ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். அந்த டைமில் நம்ம ஜாலியாக காலை நீட்டிட்டு உட்காரத்துக்கான ஒரு பாசிபிலிட்டிஸை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஃபீல்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே. ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஒய்டி கிட்டேருந்து ஒரு அப்டேட். ஸோ பிஒய்டி பார்த்திங்கன்னா இப்போது 1,00,000 இவி வண்டியை பார்த்திங்கன்னா யூகேயில் விற்றுருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு 300 ஃப்ளாஷ் சார்ஜிங் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா இந்த இயர் எண்டுக்குள்ளே வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறதாகவும் ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ பிஒய்டி பார்த்திங்கன்னா யூரோப் மார்க்கெட் அண்ட் யூகே போன்ற இடத்துல பெரிய அளவுக்கு வந்து காலூன்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க மட்டும் இல்லை, ஸோ மற்ற சைனீஸ் கம்பெனிஸ் செரி, கீலி போன்ற நிறுவனங்களும் பெரிய அளவுக்கு ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கு தயாராக இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போது அவங்களுடைய இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி பார்க்கும்போது வெறும் 10 நிமிஷம் 9 நிமிஷத்தில் கம்ப்ளீட்டாக வந்து சார்ஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஸோ இது இன்னும் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஈவி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்படுத்துங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. பெரிய அளவுக்கான போட்டி ஏற்பட்டுட்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து கவனிக்கணும். ஸோ மற்ற நம்ம விரும்பி பார்க்கக்கூடிய ஆட்டோமொபைல் நிறுவனத்தில் இதே அளவுக்கான ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு மாற்றங்கள் நடக்குதாங்கிறத நம்ம தொடர்ந்து வந்து கவனிக்கணும். ஸோ அதை நம்ம பண்ணணும். ஸோ அதை பண்ணினா மட்டும்தான் எதிர்காலத்தை நம்மளால் கணிக்க முடியும். ஸோ தொடர்ந்து நம்ம இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டெலன்டீஸ் கிட்ட இருந்து அப்டேட்டு. ஸோ இது குறிப்பாக ஸ்டெலன்டீஸோட டேரக்ட் அப்டேட் இல்லை, அவங்களுடைய ஜேவி பற்றி ஜாயின்ட் வென்ச்சர் பற்றியான அப்டேட் தான். ஸோ லீப் மோட்டார் 1.5 மில்லியன் வெஹிக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா குளோபலாக விற்று வீசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 15,00,000 வண்டி கிட்ட பார்த்திங்கன்னா குளோபலாக இவங்க லான்ச் பண்ணதுலேருந்து விற்றுருக்காங்க. ஸோ லீப் மோட்டார் ஒரு முக்கியமான நிறுவனம் சைனாவை பொறுத்த வரைக்கும். ஸோ நல்ல சேல்ஸ் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்டான சேல்ஸை பார்த்திங்கன்னா இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ யூரோப்லேயும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்குது. ரீசன் ஸ்டெலன்டீஸ் உடனான ஒரு ஜேவி தான். ஸோ ஸ்டெலன்டீஸ் கண்ட்ரோலிங் ஸ்டேக் வச்சுருக்காங்க இந்த லீப் மோட்டாரோட குளோபல் நிறுவனத்தில். இதனால் ஸோ ஈஸியாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யூரோப் ஆக்சஸ் கிடச்சிருக்கு. அண்ட் இன்னும் வந்து காம்படிட்டிவாக செயல்படுறதுக்கு ஸ்டெலன்டீஸோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களுடைய சேல்ஸ் நெட்வொர்க்கை பார்த்திங்கன்னா லீப் மோட்டார் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் ஒரு பக்கம் சைனா ஆட்டோமொபைல்ஸோட ஆதிக்கம் யூரோப்பில் இறங்கினாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரியான ஜாயின்ட் வென்ச்சர், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலிமா அவங்க கண்ட்ரோலில் வந்து அவங்க மார்க்கெட்டை வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேஷியோ நடக்குது அண்டு எப்படி வந்து முன்னேறி போகிறாங்கங்கிறத பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் வரும் காலங்களில். இப்போ பெரிய அளவுக்கான சரிவை சந்திச்சிருக்கு. ஆனால் இது இந்த நிறுவனம் ஸ்டெலன்டீஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும்
ஸோ ஃப்யூச்சர் பிளானை பக்காவாக வந்து இப்போ போட்டிருக்காங்க. புது சிஇஓ வந்ததுலேருந்து ஸோ பல மாற்றங்கள் வந்து இந்த நிறுவனத்தில் ஏற்பட்டுட்டு இருக்கு. அதுவும் அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு இருக்கு. வித்த காரையே விற்று ஸோ எந்த விதமான அப்டேட்டும் கொடுக்காம காசை மட்டும் பிடுங்கி ஸோ நிறுவனத்தை பார்த்திங்கன்னா சிதைச்சிட்டாங்க. நல்ல சேல்ஸ் இருந்த ஒரு நிறுவனம் இப்போ செதஞ்சு திரும்ப பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வந்துட்டுருக்கு. ஸோ எந்திரிச்சு வருவதற்கான அறிகுறிகள் தெரியவும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது பர்ஃபெக்ட் டைமிங்காக நான் வந்து பார்க்குறேன். ஆனால் மார்க்கெட் என்னைக்கு தான் ரியலைஸ் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ மார்க்கெட் ரியலைஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம காத்திருப்பதை தவிர வேறு வழி இல்லை. ஸோ கன்விக்ஷன் இருக்கா, காத்திருக்கணும். கன்விக்ஷன் இல்லைன்னா அந்த நிறுவனத்து பக்கமே நம்ம தலை வச்சு கூட படுக்கக்கூடாது. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான தம் ரூல். அதை ஃபாலோ பண்ணினாலே போதும். ஸோ பொறுமை இருக்கும். ஸோ ஒரு கன்விக்ஷன் இருக்கும். ஒரு நல்ல ஒரு விலையில் வாங்குறதுக்கான தைரியமும் இருக்கும், பயம் இல்லாமல். ஸோ அதை நம்ம தொடர்ந்து விதைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ நிறுவனங்கள் அடிப்படைன்னு இல்லாமல் ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம் மார்க்கெட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு. அடுத்தது ஸோ கேட்டல் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ கேட்டலோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா பிஒய்டி, கீலி, செரி உட்பட 7 சைனா முன்னணி நிறுவனங்கள், அதாவது ஆட்டோமோட்டிவ் நிறுவனங்களை பீட் பண்ண ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெவன்யூ பார்க்கும்போது கிட்டத்தட்ட கணிசமாக வந்து உயர்ந்திருக்கு. ப்ராஃபிட் பார்க்கும்போதும் பயங்கரமாக ஏறி இருக்கு. இந்த குவார்ட்டர் இப்போ ரீசெண்டாக வந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் படி $3 பில்லியன் ப்ராஃபிட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸோ மற்ற நிறுவனங்கள் இது பக்கத்தில் கூட நெருங்க முடியல. ஸோ சைனீஸ் யுவானில் பார்க்கும்போது 20.74 பில்லியன் யுவான் பார்த்தீங்கன்னா அவங்க நெட் ப்ராஃபிட்டாக வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ பார்க்கும்போது 129 பில்லியன் யுவான் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸோ பிஒய்டியோட நெட் ப்ராஃபிட் சைனீஸ் யுவானில் பார்க்கும்போது வெறும் 4.1 பில்லியன் யுவான் தான். இதே கேட்டல் பார்க்கும்போது 20 பில்லியன் யுவான் கிட்ட இருக்குது. ஸோ அற்புதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். இவங்களுடைய பேட்டரிஸ் கெப்பாசிட்டியெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, பேட்டரி உற்பத்தியோட கெப்பாசிட்டி பார்த்தா தலை சுற்றிடும். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 800 ஜிகாவாட் ஹவர் கிட்ட பார்த்தீங்கன்னா இவங்க பேட்டரி கெப்பாசிட்டி வச்சுருக்காங்க. ஸோ குளோபலாக ஒரு லீடிங் பேட்டரி பிளேயராக கேட்டல் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த கேட்டல் கூட தான் ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஃபோர்ட் பார்த்திங்கன்னா இவங்க கூட சேர்ந்து பேட்டரியை வந்து இப்போ உருவாக்க போகிறதாகவும் தகவல் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமான அப்டேட்ஸு. ஸோ அவங்களுடைய டெக்னாலஜியை பரோ பண்ணுறது மூலிமா ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் பொசிஷன் அவங்கவுங்க சொந்த மார்க்கெட்டில் அடைவதற்கான வாய்ப்பு அந்தந்த நிறுவனங்களுக்கு அதிகமாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ரிலையன்ஸோட இப்போ பிளான் படி 40 ஜிகாவாட் வந்து இந்த வருஷத்தில் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ ஃபர்தராக வந்து 100 ஜிகாவாட்டுக்கு அதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் கேட்டல் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 800 ஜிகாவாட் கிட்ட இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு. பட் நம் நாட்டில் இவ்வளோ பெரிய பிளான் வருவது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணுவோம். அடுத்தது இன்டெல் கிட்ட இருந்து 2 அப்டேட். ஸோ ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்டெல் பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஆப்பிளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ நீங்கள் வந்து இன்டெல் கூட சேர்ந்து சிப்பை வந்து டிசைன் பண்ணணும், மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்ட்டு ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது டிம் குக் என்ன சொல்கிறாருன்னா, ஐஃபோனோட காஸ்ட் வந்து உயரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு ட்ரம்ப் சொன்னது ரீசன் இல்லை. மெமரி சிப்போட ப்ரைஸ் ஹைக்க காரணம் காட்டி ஆப்பிள் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராடக்ட்டோட ப்ரைஸை உயர்த்த போகிறதா நமக்கு தகவல் வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஸோ ஏதோ ட்ரம்ப் தான் வந்து இன்டெல் நிறுவனத்தை தூக்கி நிறுத்துகிற மாதிரியான ஒரு பிம்பத்தை இப்போ உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது உண்மையாக டெஃபினட்டாக வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா ஸோ இன்டெல் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து ட்ரம்ப் வருவதற்கு முன்னாடியே விதையெல்லாம் போட்டாச்சு. ஸோ அவங்களுடைய ஃப்யூச்சர் பிளானே பார்த்தீங்கன்னா இதுதான். ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணாங்க. அது அவங்களுடைய கரண்ட்டாக இருக்கக்கூடிய லீடர்ஷிப், இந்த சிபிஓ பிஸ்னஸோட லீடர்ஷிப்பை அவங்க கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணலை. அவங்களுடைய கான்சன்ட்ரேட் ஃபுல்லாக இந்த ஃபவுண்ட்ரி பிஸ்னஸ் மேலே தான் இருந்தது. அதனால தான் பெரிய ஸ்ட்ரகிள் அடைஞ்சாங்க. அதே நேரத்தில் இப்போ இருக்கக்கூடிய சிஇஓ பார்த்தீங்கன்னா ஸோ சிபியூ பிஸ்னஸையும் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ஃபவுண்ட்ரி பிஸ்னஸை பார்க்கும்போதும் சரியாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அறுவடைக்கு வந்த நேரத்தில் கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கவர்மெண்ட் முதலீடு பண்ணாங்க. அந்த முதலீடும் பெரிய அளவுக்கு வளர்ச்சியை சந்திச்சிருக்கு. $5 பில்லியன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50-60 பில்லியன் வந்து வளர்ந்துருக்கு. ஸோ இது அவங்களுக்கு நல்ல ஒரு லாபம். அது போக பார்த்திங்கன்னா ஸோ நல்ல ஒரு முன்னேற்றம் வரப்போகுது தெரிஞ்சிருச்சு. தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தை புஷ் பண்ண ஒரு ஒரு காரணகர்த்தாவும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டாக வந்து அமைஞ்சிருக்கானா. ஸோ இவங்களுடைய ஓன் ஒரு முயற்சியின் காரணமாக தான் இந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணுங்கிறது என்னோட கருத்து. அடுத்தது ஸோ இன்டெல், என்விடியா, ஸோ இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு டைப்பை போட்டாங்க. ஸோ இதனால் இந்த என்விடியாவோட ஜிபியு பார்த்திங்கன்னா இன்டெலோட சிபியூவில் வந்து அமைய போகுது. அது 2028 வரப்போகுது அப்படின்ட்டும் கிளியர் கட்டாக நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதனால் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து
இந்த சிபியு கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் மொபைல் சிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ டெஸ்க்டாப்புக்கு இதுக்கு வருமா அப்படிங்கிறது கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். பட் இவங்க ஓனாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபியு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்குது. பட் அது என்ன பண்ண போகிறாங்கங்கிறது இப்போ நமக்கு ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது. மேபி அதை தனியாக ஒரு கிராஃபிக் கார்டாக இப்போ எப்படி இந்த ஆர்க்கு இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தனி கிராஃபிக் கார்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு இந்த என்விடியாவோட கிராஃபிக்ஸை சிபியுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது இன்டலோட ஃபியூச்சர் ரோட் மேப்பாக இருக்குது. அவங்களுடைய ப்ராடக்ட் பிஸ்னஸ் சைடோட ரோட் மேப்பாக இருக்குது. ஸோ பெரிய அளவுக்கு காம்படிஷன் டிஎஸ்எம்சிக்கு ஒரு பக்கம் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லை, இவங்களுடைய டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் ஒரு காம்படிஷனை டிஎஸ்எம்சிக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ பிஸ்னஸை மற்றவர்கள் பார்க்குற மாதிரி நம்ம டெஃபினட்டாக பார்க்கக்கூடாது. நடக்கக்கூடிய மாற்றங்களை உன்னிப்பாக கவனிக்கணும்னா தொடர்ந்து அந்த நிறுவனங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரணுங்கிறது என்னோட கருத்து. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.